விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சேத்தூர் பகுதியில் மது மற்றும் கஞ்சா போதை ஆசாமிகள் 5 பேர் குடும்பத்தினரை வீடு புகுந்து தாக்கியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. என் தம்பியை மண்டை உடச்சிட்டானுங்க சார். நைட் 9 மணிக்கு அடிச்சானுங்க. நாங்க ஆஸ்பத்திரி போயிட்டு 12 மணிக்கு இது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். காலையில உங்களை கூப்பிட்டு விசாரிக்கோமா, அவங்களையும் கூப்பிட்டு உங்களையும் கூப்பிட்டு விசாரிக்கோம் அப்படின்னாங்க. தீபாவளி முடிஞ்சு இன்னொரு எத்தனை நாள் சார் ஆகுது? இது வரைக்கும் ஒரு போலீஸ் கூப்பிடவும் இல்ல, எங்களுக்கு போனும் போடவும் இல்ல. திரும்ப அவனுங்க மறாத நாள் கம்பாசிட்டு கத்தி வச்சுட்டு எங்க வீட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு மிரட்டினானுங்க சார். அசிங்கமா வந்தானுங்க. பாத்ரூம் கூட போக முடியல சார். என் மகன் 7 படிக்கிறா சார். பாத்ரூம் இருக்கு, கூட்டு போனா விரட்டிட்டு வரானு சார். அடிக்கிறதுக்கு அண்ணன் சொல்றானுங்க, நீங்க வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியதானம்மா, வெளியே எதுக்குமா வாரீங்க? நீங்க காவல்துறை வந்து அப்படி சொல்றாங்க சார். நீங்க வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியதானம்மா, வெளியே எதுக்குமா வாரீங்க? அவங்க அப்படி வாரானுங்க தெரியுதுலம்மா, வீட்டுக்குள்ள இருங்கம்மா. பாத்ரூம் எங்க சார் இருக்க முடியும்? எங்க மாதிரி ஏழையே பாத்ரூம் நாங்க வச்சிருக்கோம் சார். செய்யறோம் பாத்ரூம்ல நாங்க வெளியே தான் போக முடியும். வெளியே போகாம அப்படி அவங்களுக்கு அடக்க வைக்க முடியுமா சார்? அப்ப விட்டுட்டாங்க சார். அவனுக்கு மிரட்டானுங்க அப்படின்னு சொல்லியும் எங்களை கூப்பிட்டு அவங்களையும் கூப்பிட்டு எங்களையும் கூப்பிட்டு கண்டிக்கவே இல்லை. கேட்டதுக்கு ஒரு மர்டர் கேஸ், நாங்க அதை பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டாங்க. சரி, அவங்க சூழ்நிலை புரிஞ்சுனாங்கன்னா இருந்துகிட்டோம் அமைதியா. இப்ப நாங்க எதுவும் சொல்லவே இல்லை. நைட்டு 11 மணிக்கு வந்தானுங்க சார். 15 பேர் வந்தானுங்க சார். 15 பேர் வந்து என் தம்பிமாரு 4 பேர் சார். எங்க அப்பா ஒரு ஆளு 5 பேர்த்த துண்டு துண்டா வெட்டிட்டானுங்க சார். மண்டே போடு. என் தம்பி இப்ப வர்றான் சார். ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லிருக்கேன் சார். வருவானுங்க சார். இதை பிடிச்சிருக்கானுங்க சார். மண்டைய பாருங்க சார். தலைவலி தாங்க முடியல சார். தீபாவளி அன்னைக்கு கொடுத்தோம் சார். மறாவது நாள் போன் போட்டு சொன்னோம் சார். தீபாவளி அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். மறாவது நாள் போலீஸுக்கு போன் போட்டு சொன்னோம் சார். ஒருத்தரும் கண்டுக்கிறவே இல்ல. நைட்டு 11 மணிக்கு வந்து வெட்டுனானுங்க சார். 11 மணிக்கு போன் போடுறோம் போலீஸ்காரர்களுக்கு. 1 மணிக்கு வராங்க சார். இப்ப நாங்க மழை வெட்டிக்கு வர முடியாது அப்படிங்காங்க சார். இப்ப அதுக்கு நாங்க போராட்டம் நடத்துறோம் சார். காலையில நைட்டு 11 மணிக்கு நாங்க சொல்லிட்டோம் சார். இப்ப மணி என்ன சார் ஆகுது? இப்ப சொல்லுவாங்க நாங்க 4 பேரை பிடிச்சிருக்கோம் அப்படிங்காங்க. 15 பேர் எங்க சார் இருக்கு? 4 பேர் எங்க சார் இருக்கு? விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மது மற்றும் கஞ்சா போதையில் போதை ஆசாமிகள் 5 பேர் குடும்பத்தினர் மீது தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் அந்தோணிராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அந்தோணிராஜ், இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் மேடம். ராஜபாளையம் அருகே வீடு புகுந்து தாக்குதல் நடத்திய கஞ்சா போதை ஆசாமிகள் தாக்குதலுக்கு ஆளான குடும்பத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையிடம் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுத்ததால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுகட்டாத கைது தாக்குதலுக்கு ஆளானவர்களை இழுத்துச் சென்று கைது செய்த போலீஸ் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சேத்தூர் பகுதியில் மது மற்றும் கஞ்சா போதை ஆசாமிகள் 5 குடும்பத்தினர் வீடு புகுந்து தாக்குதல் நடத்தினர். தீபாவளியன்று பட்டாசு வெடித்த சிறுவர்களை கஞ்சா போதை ஆசாமிகள் அடித்து விரட்டியதாக தகவல் தெரிவித்துள்ளனர். சிறுவர்களை தாக்கிய கஞ்சா போதை ஆசாமிகள் மீது
பொதுமக்கள் புகார் அளித்ததன் பேரில் சிலரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஆனால் மறுநாள் விடுவித்துள்ளனர். போலீசார் புகார் அளித்த 5 பேரின் வீட்டில் இருந்தவர்களுக்கு நேற்று இரவு சராமரியாக 5 அருவாள் விட்டு விழுந்ததாக தகவல் தெரிவித்துள்ளனர். தீபாவளி அன்று புகார் அளித்தும் போலீசார் தற்போது வரை நடவடிக்கை தாக்குதலுக்கு காரணம் என பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் பெண்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை கரவரவனை இழுத்துச் சென்றும் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்றும் கைது செய்தனர் போலீசார். சாலை மறியல் நடைபெற்ற இடத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதால் அப்பகுதியில் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.